அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு விசா இல்லாத சகோதரர் ஒருவர் ஒரு கடையில் வேலை செஞ்சுருக்கிறாரு. வேலை செஞ்சதுக்கு அப்புறமா இவர் தன்னுடைய வேலைக்கான ஊதியத்தை கேட்டிருக்கிறாரு. ஊதியத்தை கேட்ட பொழுது அவருடைய வீட்டு முகவரியத்தை உன்னை தீர்த்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதனால் அவர் மனவிரக்திக்குள் ஆளாகி இருப்பதாகவும் ஒரு குறிப்பிட்ட சகோதரர் ஒருவர் இந்த தகவலை பாய்ந்திருக்கிறாரு. சகோதரா, இந்த விஷயத்தை பாய்ந்து விடுங்க அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுபோல் உங்களுக்கும் ஏதாவது நடந்திருக்கலாம். இந்த விஷயம் பகிரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் 0033 7 51 51 25 10 இது என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம். இதுக்கு நீங்கள் குரல் பதிவாக அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் கேட்டுட்டு உங்களோட மீண்டும் தொடர்பு கொண்டு நான் அந்த விஷயத்தை நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் அந்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தோழன் ராதன். நிறைய விஷயங்களை பகிர்றேன். நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணி சொல்கிறீங்க. நிறைய பேர்ட்ட கால் ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேர்ட்ட கால் ஆன்சர் பண்ண முடியலை. கோச்சிக்காதீங்க, வேலைப்பாடு இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வேற பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் ஒரு சிலர் மொக்குத்தனமாக நீங்கள் கேட்குறீங்க, அந்த கடையின் பேரை பகிர்ந்து கொள்ளுங்க, அந்த முதலாளியின் பேரை பயிருங்க, பாதிக்கப்பட்டோட பேரை பயிருங்க, தனிப்பட்ட விடயங்களை பயிருங்க பொது வழியில் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை செய்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. யாருமே என்னுடைய சகோதரர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் ஒரு கடையினுடைய பேரையோ அல்லது ஒரு முதலாளியுடைய பேரையோ அல்லது ஒரு பாதிக்கப்பட்ட சகோதரோட பேரையோ பகிர்வதனால் எந்த பிரயோசனமும் நடக்க போதில்லை. யாருமே திருந்தி கொள்ள போகிறதும் இல்லை. தவறு செய்பவங்க செய்யத்தான் போகிறாங்க. அதனால் அதில் பலன் கிடைக்குதா இல்லையா இல்லை, இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுடைய பாதிக்கப்படுற தரப்பாக இருக்கின்ற அல்லது கீழே ஒரு தொழிலாளர்களாக அல்லது கீழ்மட்ட மக்களாக நீங்கள் அவதானமாக இருங்க. ஒரு இடத்த நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு பணிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்த அவதானமாக இருங்க அப்படின்றதுக்காக தான் என்னுடைய இந்த பகிர்வினுடைய நோக்கமே ஒழிய நான் எந்த முதலாளியையோ எந்த தொழிலாளியோ அவமானப்படுத்துவது என்னுடைய நோக்கம் கிடையாது. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக உண்மையில் மிக வேதனையான ஒரு பகிர்வாக தான் இருக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி முடிவெடுங்க. குறிப்பிட்ட சகோதரர் இலங்கையில் நல்ல படித்த ஒரு சகோதரர். ஆனால் அவருக்கு அப்புறம் நாட்டில் அந்த வருமானத்தை வச்சு கொண்டு வாழ முடியலை. தன்னுடைய படிப்புக்கேற்ற தொழில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடைய தூண்டுதலின் பேரில் வெளிநாட்டுக்கு வராரு. வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா நாட்டிலையும் இருக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை தான். அவர் வந்த நாடு எங்கேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வளமையான பிரச்சனை. நீங்கள் உடனடியாக விசா இருக்கா இல்லை, வளமையாக நீங்கள் விசா எப்படி போடுறீங்களோ அதே நடைமுறையில் அவரும் போடுறாரு. போட்டதுக்கு அப்புறமாக இவருடைய ஒஃப்ரா ரிஜெக்ட் பண்ணுகிறது, கமிஷன் ரிஜெக்ட் பண்ணுகிறது. அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு தெரியாது. அரசாங்கத்தின் உதவித்தொகையாக கிடைக்கிற மாதம் 300 ரூபா கிடைக்கும் நினைக்கிறேன், 330 ரூபா. அந்த தொகைகள் எல்லாமே நிற்கிறது. இறுதியாக வேறு வழி இல்லாமல் வேலை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி வேலை தேடி போகின்றாரு. முதல்ல ஒரு தமிழர்களுடைய கடைகளில் வேலை செய்கிறாங்க. அந்த தமிழ் கடைகளில் சம்பளங்கள் பிரச்சனையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தினுடைய அளவு காணாது. சரி, அது தன்னுடைய சம்பளம் காணாது, வேறு எங்கேயாவது நல்லா சம்பளம் கூடின நிறுவனத்துக்கு வேலை போவோம் அப்படின்னு சொல்லி வேலை தேடுறாரு. என்ன சொன்னால் அவர் குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது, குடும்பத்தை கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்த கடனுக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கார். முதல் கட்டலில் எப்படியாச்சும் உழைச்சி கடனை கட்டிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கலாம். சரி, விசா கிடைக்காட்டிக்கு நாட்டுக்கு போகலாம், தான் அங்கே போய் தன்னுடைய படிப்பை வச்சு கொண்டு தொழில் செய்யலாம், வந்த கடனை கட்டி போட்டு போவோம் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட சவுண்ட இலக்காக இருக்கிறது. அப்போ முதலாவது கடையில் சம்பளம் இல்லை, விட்டுட்டு சரியான சம்பளம் கொடுக்கல. ஆனால் மாதம் சம்பளம் கொடுப்பாங்க, சரியான அந்த வேலைக்குரிய சம்பளம் இல்லை. அதுக்கப்புறமாக ஒரு தமிழர்களுடைய உணவகம் ஒன்றுக்கு வேலைக்கால் தேவை அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் கடையில் உணவகத்தில் அவர் வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற பொழுது அவருக்கு சொன்ன வேலை நேரம் மதியத்திலிருந்து இரவு 12 மணி மட்டும் வேலை அப்படி என்று சொல்லி அவர் அதுக்கு சம்மதித்தான் வேலைக்கு போகிறாரு. அது சம்பளமாக சொல்லப்பட்ட விஷயம் 1500 யூரோ மாத சம்பளம் தருவோம், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, மற்ற நாளில் நீங்கள் வேலை அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் இருக்கிறது 94வது ஒரு டிபார்ட்மெண்ட்டில், கிருத்தை டிபார்ட்மெண்ட்டில். அந்த
சாப்பாட்டு கடையில் வந்து இவங்க பகல்லேருந்து இரவு வரைக்கும் வேலை செய்யணும் அப்படின்றது குறிப்பிட்ட முதலாளி சொன்ன விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையர்கள் மட்டும்தான் வேலை செய்கிறார்கள்னு சொன்னால் அப்படின்னு இல்லை. பாகிஸ்தான்காரங்க வேலை செய்கிறாங்க, பங்களாதேஷ் வேலை செய்கிறாங்க, பங்களாதேஷ்காரங்க வேலை செய்கிறாங்க, இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற கடைகளில் வந்து இவரோட இன்னொரு தமிழாலும் இருக்கிறார். இவர் அடுத்த தமிழாளாக போய் சேருகிறார். போய் வேலைக்கு சேருகின்ற பொழுது 1500 சம்பளம், ஓகே இவ்வளோ நேரம் வேலை கூட இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி செய்வோம், கடனை கட்டுவோம், நாட்டுக்கு போவோம், விசா கிடைக்காட்டி. இதுதான் அவருடைய நோக்கம். இப்படி இருக்கின்ற பொழுது முதல் மாத சம்பளம் வந்து 1500 200 பிடிச்சு கொண்டு 1300 அந்த குறிப்பிட்ட முதலாளி கொடுத்துருக்கிறாரு. அப்போ 200 சரி தருவாங்கன்னு எதிர்பார்த்தா இலகு பார்த்த கிளி போட அந்த 200 அப்படியே ஆட்டையாக போட்டாச்சு. சரி, அப்படியே இருக்கின்ற பொழுது அடுத்த மாதம் வந்து 1200 சம்பளத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட சகோதரர் வந்து கேட்டிருக்கார், முதலாளி போன மாதம் நீங்கள் வந்து 300 பிடிச்சிருக்கிறீங்க, இந்த மாதம் 100 பிடிச்சி 100 இல்லை, இந்த மாதம் 400 இல்லை 200 பிடிச்சிருக்கீங்க, இப்போ இந்த 300 பிடிச்சிருக்கிறீங்க, இப்படி நீங்கள் சம்பளத்தில் குறைச்சி கொண்டு போகின்ற பொழுது என்ன செய்யணும், இல்லை நீங்கள் வந்ததுக்கு அப்புறமாக வேலை குறைவு, வேலை காக்கல் கூடவாக இருக்குது, எனக்கு இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரர் பல்ல கடிச்சு கொண்டு சரி பார்ப்போம், இது இப்படியே போகட்டும், அதுக்கப்புறமா வேறு வேலை தேடிக்கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு செய்கிற வரைக்கும் செய்வோம் அப்படின்ட்டு வேலை செய்கிறாரு. இப்படி இருக்கிற 3வது மாதம் 1000 ரூபா ஆகிறது சம்பளம். 1000 ரூபா ஆகின்ற பொழுது வேலை நேரத்தில் மாற்றம் இல்லை. வேலை செய்பவர்களுக்கு இப்போ 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறமா ஓரளவு தெரியும், ஓகே இவ்வளோ வேலை ஓடுகிறது, இவ்வளோ வேலை நடக்கிறது, அதனால் இவ்வளவு வியாபாரம் நடக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அங்கே வேறு பழைய ஆட்கள் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க என்னென்ன மாதிரின்னு சொல்லி. இப்படியே இருந்ததுக்கு அப்புறமாக 4வது மாதம் இவருக்கு வந்து 900 ரூபா அப்படியே குறைச்சி கொண்டு வராரு. இவருக்கு விளங்கல்ல என்னன்னு சொல்லி. அப்போ அங்கே நிற்கிற மற்ற தமிழால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதலாளியினுடைய பிரேக்கெட்னு சொன்னால் அவர் முதலாளிக்கு தோஸ்து. அப்போ அவர் வந்து தன்னை போட்டு கொடுக்குறாரா, எதுக்காக தன்னுடைய சம்பளம் இப்படி குறைகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அது சரி வரல. மற்ற பங்காளியோ அல்லது வந்து பாகிஸ்தான்காரங்க அவங்க மொழி சரியாக தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அப்போ அதனால் அவங்களோட கதைக்க முடியாது, அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இவர் பேசாமல் இருக்கிறாரு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவர் வேலையை விட்டுட்டு வீட்டை போயிட்டார். வேலையை விட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இவர் வந்து என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் தன்னுடைய வேலை செஞ்ச நாளுக்குரிய சம்பளத்தை தர சொல்லி முதலாளிக்கு வந்து தொலைபேசி அழைப்பு கூட கேட்டுக்கிறார். முதலாளியினுடைய தொலைபேசி அழைப்புக்கு எடுக்கின்ற பொழுது அவர் அழைப்பு பதிலளிக்க மாட்டார், குறுந்தகவலில் தான் பதில் சொல்லுவார் முதலாளி. அந்த மெசேஜ் எல்லாமே வந்து அவங்க அனுப்பி வச்சுக்கிறாங்க. முதலாளியினுடைய தனிப்பட்ட விவரங்கள், நிறுவனத்தினுடைய பேர் எல்லாமே அனுப்பி வச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது அந்த முதலாளி என்ன செய்கிறான்னு சொன்னால் இவர் காசுக்காக அடிக்கின்ற பொழுது தூசணங்களால் வாய்ஸ் மெசேஜ் விட்டுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய வீட்டு நீ காண்ற இடத்துல வச்சு நான் உன்னை சம்பவம் செய்வேன், நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, அந்த இடத்துல வந்து நான் உன்னை டீல் பண்ணுறேன், உன்னை வந்து நான் நாட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்புவேன், நான் ஆக்களை வச்சு உனக்கு சம்பவம் செய்வேன். இப்படியான கணக்க விஷயங்களை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த சகோதரருக்கு வந்து குறுந்தகவலாக அனுப்பியிருக்கிறாரு. அவருக்கு வந்து விசா இல்லை, அடுத்த கட்டம் ரியப்பல் போடுறன்ற பொழுது அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாது. இப்படி இருக்கின்ற பொழுது இப்படி இவர் செஞ்ச உடனே அவர் வந்து அதை யோசித்து அவருக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஒரு மனவிரக்திக்கு ஆளாகியது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வேலையை விட்டுட்டு வெளியிலையும் போகாமல் வீட்டுக்கு அடப்பட்டு கொண்டு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து அவர் வீட்டுக்கு அடப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால இவருக்குரிய செலவுக்கான காசுகளை அவருடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் அதை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மனவிரக்திக்கு ஆளானதால் அவரோட தொலைபேசி அழைப்புகள் எடுத்து கூட சரியான முறையில் பேச முடியலை. அவர் வந்து அப்படியே எந்த விதமான தொலைபேசி அழைப்புக்கும் பதில் இல்லை. சில நேரங்களில் அவருடைய நண்பர்கள் போய் நின்று கொண்டு கதைக்கிறதுனால அவர் ஓரளவுக்கு ஓகே, இல்லாத பட்சத்தில் வந்து அவர் பேசுகிறதில்ல இப்படின்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு அது எந்த முதலாளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருவரை வேலைக்கு பணியமர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தமிழாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், வேலைக்கு பணியமர்த்துறீங்கன்னு சொன்னால் சரியான முறையில் அவங்கள வந்து கவனிங்க, சம்பளத்தை கொடுங்க. பிடிக்கலைன்னு சொன்னால் 1 மாத சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்கள வீட்டை அனுப்பி விட்டுங்க. இப்படி செய்கிறதுனால உங்களுடைய பேரும் கெட்டுகின்றது, உங்களுடைய நிறுவனத்தின் பேர் கெட்டுகின்றது, எல்லாமே கெட்டு போகின்றது அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கின்ற தவறுகளால் அல்ல நீங்கள் சொல்கின்ற வார்த்தை பிரிவுகள், நீங்கள் பேசுகின்ற தூசணங்களால்
உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க. இப்போ என்னட்ட வந்து இந்த விஷயம் வர்றதால நான் டீசெண்டாக ஓகே அவரோட பேர் விவரங்கள் நான் சொல்கிறேன். இதே வேறு யார்ட்டையும் கொடுத்துருந்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவர்கிட்ட பேரை போடுவாங்க, அவர்கிட்ட மெசேஜ்களை போடுவாங்க, குறுந்தவர்கள் எல்லாத்தையுமே வந்து டிக்டாக்கோ சமூக வலைத்தளங்களை போட்டு அசிங்கப்படுத்துவாங்க. இவ்வாறான சம்பவங்கள் நிறைய இடங்களில் இருக்கிறது. நான் இதில் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன்னு சொன்னால், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் வரைக்கில் அங்கேருந்து வரைக்கில் ஒன்றுமே கொண்டு வரல. இப்படி 4 பேர் நீங்கள் சுற்றி நல்லா வர போகிறீங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல. சுற்றிட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. அவன் விடுற கண்ணீர், அவன் விடுகின்ற பாவம், அவன் வந்து திட்டுன்ற திட்டு நாளைக்கு உங்களோட பிள்ளைகளை பாதிக்கும். சரி, நீங்கள் தான் அதுக்கு பலிகடாகிறீங்களோ அப்படி தெரியல. நான் ஆகலாம், அல்லது உங்களோட பிள்ளை கொட்டிக்கு அந்த பாவம் போகும். அதனால் வேலைக்கு வச்சிருக்கிறார்கள் அவனோட சம்பளத்தை உடனுடன் கொடுத்து விட்டுருங்க. என்றைக்குமே இன்னொருவனுடைய பாவம், இன்னொருவனுடைய பழி உங்களை எங்கேயோ கொண்டு போய் விடும், அல்லது வந்து எங்கேயோ ஒருத்த கொண்டு போய் அழிக்கும். இதுதான் உண்மை. ஏற்றுக்கொண்டவங்க கருத்துடுங்க. நன்றி. மீண்டும் இந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.